வெல்கம் டு ஷைசி மேக்ஸ் யூடியூப் சேனல். இப்போ ட்ரையாங்கிள் முக்கோணம் வந்தால் எத்தனைன்னு கண்டுபிடிக்கலாம். அதுக்கு என்னன்னா பேஸ் இப்படி வரைஞ்சிருப்பாங்க. ஓகேவா? எத்தனை ஸ்டெப்பு வரைஞ்சிருக்காங்கன்னு பாருங்கள். இது வரைக்கும் ஒரு ஸ்டெப்பு, இப்படி ஒரு கோடு போது இது 2வது ஸ்டெப்பு, இப்படி ஒரு கோடு போடும்போது இது 3வது ஸ்டெப்பு. அப்போ 3 ஸ்டெப்பில் வந்திருக்குது. அந்த 3 ஸ்டெப்பில் வரும்போது கீழே பேஸில் பார்த்தா இது ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள், பேஸை வச்சே வரணும் ட்ரையாங்கிள். இது 2, இது 3 வந்திருக்கா. 3 பேஸ் வச்சா 3 ட்ரையாங்கிள். இப்போ இந்த இதில் பாருங்கள், இது 1, இது 2வது ஸ்டெப்பு, 3வது ஸ்டெப்பு, 4வது ஸ்டெப். பேஸை வச்சு பார்க்கலாம். இது 1, இது 2, இது 3, இது 4 ட்ரையாங்கிள் வந்திருக்கா. இப்போ இந்த நம்பரை என்ன பண்ணுறோன்னா அப்படியே இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, செகண்ட் ஸ்டெப், தேர்ட் ஸ்டெப்புன்னு எழுதுகிறோம். ஓகேவா? இந்த 1 2 3 இப்படி எழுதுகிறோம். ஸ்கொயர்ஸ் போடுறோம். 3 ஸ்கொயர், 3 ஸ்கொயர்னா 9, 2 ஸ்கொயர்னா 4, 1 ஸ்கொயர்னா 1. இதை மட்டும் கூட்டு 14ன்னு வந்துடும். ஓகேவா? அதே மாதிரி இதுக்கு எழுதலாமா? இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, இது செகண்ட் ஸ்டெப், இது தேர்டு ஸ்டெப், இது 4th ஸ்டெப். இதை ஸ்கொயர் பண்ணு 16, இதை ஸ்கொயர் பண்ணு 9, இதை ஸ்கொயர் பண்ணு 4, இதை ஸ்கொயர் பண்ணு 1. இப்போ இதை கூட்டலாமா? கூட்டுறதும் அதே மாதிரி ஒரு ஈஸி மெத்தட் இருக்குது. 16ஐயும் 4ஐயும் கூட்டு 20, 9ஐயும் 1ஐயும் கூட்டு 10, 20ஐயும் 10ஐயும் கூட்டு 30. அப்போ நமக்கு ஆன்சர் என்ன? 30. இப்போ இந்த படத்தில் மட்டும் எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் வரைய முடியும்? 30 ட்ரையாங்கிள்ஸ் வரையலாம். அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிள்குள்ளே எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குது? மொத்தம் 14 ட்ரையாங்கிள்ஸ், 14 ட்ரையாங்கிள் இருக்குது. ஓகே, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.